வேடன் வடிவில் வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கும் அனுஷ்டான உற்சவம் காஞ்சிபுரம் செவிலிமேட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அடுத்துள்ள செவிலிமேட்டிலிருந்து ஓரிக்கை செல்லும் சாலையில் ராமானுஜருக்கென்று தனி கோவில் அமைந்துள்ளது. மேலும் அத்வைத சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள யாக பிரகாசரிடம் ராமானுஜர் சென்றார். அவர் வைணவத்தை கேலி செய்து சீடர்களுக்கு பாடம் நடத்தி வந்தார். ராமானுஜர் அதற்கு மாற்று கருத்துக்களை கூறினார். அக்கருத்துக்கள் அனைவருக்கும் ஏற்புடையதாக இருந்தது. இதனால் ராமானுஜர் மீது யாகவ பிரகாசருக்கு பொறாமை ஏற்பட்டு நாளடைவில் விரோதமாகவும் மாறியது. தனது கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை கூறும் ராமானுஜரை கொலை செய்ய யாகவ பிரகாசர் முடிவு செய்தார். காசி யாத்திரை செல்லும் வழியில் அவரை கொலை செய்யவும் திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன்படி காசிக்கு யாத்திரை புறப்பட்டனர். அதை அறிந்த ராமானுஜர் தப்பினார். காட்டில் வழி தெரியாமல் நடந்து களைத்து செவிலிமேடு கிராமத்தை அடைந்தார். அப்போது அந்த பகுதி முழுவதும் காடாக அடர்ந்திருந்தது. அங்கிருந்து வேறு எங்கு போவதென தவித்திருந்தார். அங்கு தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. ராமானுஜர் அங்கு சென்றார். அங்கு ஒரு வேடன் துணைவியாருடன் தங்கியிருந்ததை கண்டார். அவர்களிடம் தனக்கு உதவி செய்யும்படி கேட்டார். வேடனும் அன்றிரவு குடிசையில் தங்கி காலையில் செல்லும்படி கூறினார். வேடனிடம் குடிசையில் அன்றிரவு ராமானுஜர் தங்கினார். மறுநாள் காலையில் தூங்கி எழுந்த ராமானுஜர் அனுஷ்டானம் செய்ய தண்ணீர் வேண்டும் என்றார். அப்போது வேடர் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து செல்லும்படி கூறினார். ராமானுஜரும் வேடன் காட்டிய கிணற்றில் மூழ்கி எழுந்தார். அப்போது வேடன் குடிசையுடன் மாயமானார். செய்வதறியாது திகைத்த ராமானுஜர் சுற்றி பார்த்தபோது வரதராஜ பெருமாள் கோபுரம் அவர் கண்ணுக்கு தெரிந்தது. அப்போதுதான் உணர்ந்தார். இரவு வரதராஜ பெருமாள் வேடன் வடிவில் தனக்கு உதவியை செய்ததையும் அறிந்தார். உடனே பக்தி பரவசத்துடன் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்றார். அன்றாடம் அனுஷ்டானம் செய்ய தண்ணீர் வேண்டுமென ராமானுஜர் வேண்டிய போது வரதராஜ பெருமாள் அம்பு எய்ததால் குளம் தோன்றியது. இதையே அனுஷ்டான குளம் என்கிறார். ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சி அளித்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அவர் குளித்த கிணறு கோவில் கிணறு அருகே உள்ளது. இந்த அனுஷ்டான குளத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய தினந்தோறும் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகின்றது. தேவராஜ பெருமாள் கோவிலிலிருந்து நடந்து வரும் ஒரு அர்ச்சகர் கிணற்றிலிருந்து தினமும் தண்ணீர் எடுத்து செல்கின்றார். வருடத்திற்கு ஒருமுறை அனுஷ்டான உற்சவம் செவிலிமேட்டில் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். வைகுண்ட ஏகாதசி நாளிலிருந்து 12வது நாளில் இங்கு அனுஷ்டான உற்சவம் நடைபெறுகின்றது. மேலும் காலை தேவராஜ பெருமாள் கோவிலிருந்து புறப்பட்டு வரதராஜ பெருமாள் ராமானுஜர் கோவிலுக்கு வருகை தந்தார். அங்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் மாலை நேரத்தில் கோவிலுக்கு திரும்பி சென்றார். இந்த உற்சவம் ராமானுஜர் கோவில் அருகே வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பெருமாளை பக்தியுடன் வழிபட்டனர். என் திருநாமம் கோபாலகிருஷ்ண ராமானிதாசன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டு. அந்த மணவாள மாமுனி தான் ராமானுஜர். கடல் சூழ்ந்த அந்த மண்ணுலகம் வாழறதுக்காக தான் அவர் இந்த வைணவத்தை பகவானுடைய பக்தியை பரப்பினாரு. அந்த பரப்புறத்தை அவருடைய சித்தாந்தம் எல்லாருக்கும் உரியது, ஜாதி வித்தியாசத்தை கலைஞ்சி செய்யறான்றதுக்காக அந்த குரு இவரை கொல்ல பார்த்தாரு. அந்த கொல்லை பார்க்கக்குள்ளதான் அவரை தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு காசி இட்டும் போகக்குள்ள இந்த வழியாட்டும் போனாரு. இட்டும் போகக்குள்ள அவங்க சித்தி மகனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால அண்ணா இதுல இருந்து ஓடி போயிடு அப்படிங்கிற ஓடி வந்து இங்க தஞ்சை முகுந்தாரு. எங்க போறதுன்னு தெரியல, முள்ளு காடா இருக்கக்குள்ள அப்ப பெருமாளும் தாயாரும் வேடு வச்சு வரியில் அங்க வந்து அதை வந்து அவரை மீட்டு அவர் வந்து தெரிய பேர் கோபுரம் அதுதான் வரதராஜ ஊருக்கு போயிடுக்குள்ள அவங்களுக்கு தண்ணி தாகம் கேட்கல. அந்த தண்ணி சரி இவங்களை இட்டாந்து விட்டாங்களே, அது பரிகாரமா அந்த தண்ணி அவங்க தாகத்தை தீக்குன்ட்டு அந்த கேணியில இருக்கிற தண்ணி மொண்டு கொடுத்தாரு. மொண்டு கொடுக்குள்ள அந்த அம்மா குடிச்சுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்ப வந்தவங்க கடவுளே என்ற வரதராஜர் தான் வந்திருக்காரு என்ற உண்மையை அவர் அறிஞ்சு உலகாங்கி அடங்கி அவருக்கு பாசுரங்களை பாடுறார். அகலகில்லே நிறைவென்று அலமேல் மங்கை ஒரு மார்பா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரார் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் அடியேன் நடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று பாடி பரவக்குள்ள அவரு மக்களுக்காக எல்லாம் வாழ்ந்தாரு. அப்படி வாழ்ந்த இந்த சன்னதியில இப்ப இந்த விழா அவருடைய இந்த மீட்டு வந்ததால அவர் வந்து இவரு மீட்டதால அந்த விழா நடக்குது. அவரு மீட்டு கொண்டு உயிரோட போனதால இந்த விழா நடக்குது. அப்ப இந்த விழா வந்து எல்லாருக்குமானது, சகல மக்களுக்குமானத. அந்த ராமானுஜருடைய சித்தாந்தம் இந்த சகல மக்களுக்குமானத. அவருங்க வந்து தீர்த்தம் சடாரி அவருக்கு அபிஷேகம் நடந்து அந்த தீர்த்த சடாரி மக்களுக்கு கொடுக்கணும், பிரசாதமும் கொடுக்கணும். அதுதான் வழக்கம். இங்க மாறா கொடுக்கப்படவில்லை, அது தடுக்கப்படுகிறது. இங்க இன்னும் அவர் இருந்த காலத்தை விட இப்ப அதிக ஜாதி வித்தியாசம் இங்க இருக்கு. அது அவர்களால் காட்டப்படுகிறது. இந்த கோயிலை நடத்தக்கூடிய அந்த பரிசாரர்களால் இந்த ஜாதி வித்தியாசம் கொண்டு மக்களுக்கு எந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இதாயா நடக்குது.